டக்குன்னு அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறது, இந்த மாதிரிலாம் ஆகும். கோவப்படாத மாதிரியே இருப்பாங்க. முதல்ல ஆரம்பத்தில் லேட்டாக வந்தால் கோவப்படாமல், அப்புறமா வந்து கோவத்தை காட்டுவாங்க. ஆக ஒரு ஒரு குணமும் ஒன்று ஒன்றா வெளியே வரும். வெளியே வரும்போது தெரிஞ்சு போகுது, ஐயோ இவன் வந்து நம்மளை சந்தேகிக்க போகிறான், இவன் நம்ம நம்பலை, இவன் நமக்கு சுதந்திரம் கொடுக்கல. இந்த மாதிரி எல்லாம் ஒன்று ஒன்றா வெளியே தேர ஆரம்பிக்கும் போது அடங்க முடியாத பொறுத்து கொள்ள முடிய வரைக்கும் அவங்க வந்து பொறுத்துப்பாங்க. லிமிட் தாண்டும் போது விட்டுட்டு தெரிஞ்சிடறாங்க. இவ்வளோ தான் விஷயம். 1-2 சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட இந்த கெட்ட பழக்கம் இருக்குது, இதை விட்டுடு, நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கல, அதை விட்டுடு, அப்படிலாம் 1-2 வாட்டி வான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அகைன் திருப்பி அதே தப்பை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வெறுப்பு உண்டாயிடுது. அதாவது திருந்த முடியாத அளவுக்கு உங்ககிட்ட அந்த பிரச்சனை இருக்குதா, அப்போ நீ எனக்கு வேணாம். இதுதான் மேட்ரு. புரியுதுங்களா? இந்த மாதிரி காரணங்களால தான் பிரேக்கப் ஆகிடுது. கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே தான் ரீசன். இதே ரீசன் தான். 1-2 எக்ஸ்ட்ரா ரீசனும் இருக்குது. அது வந்து 18+ ரீசன். அதெல்லாம் பிஃபோர் மேரேஜ் தன்னை ஒரு பெரிய ஆம்பளைன்னு காட்டிக்கிற மாதிரியோ, இல்லை வேறு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி காட்டிக்கிற மாதிரியோ நிறைய விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பார், ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார், இப்படிலாம் இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் அதெல்லாம் இருக்காது. அந்த அளவுக்குலாம் எஃபர்ட் போட மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, ஏமாந்து போனாங்கன்னு ஆகிடுது. அது ஒரு காரணமாக இருக்கிறது. எல்லா டேலண்ட்டையும் பிஃபோர் மேரேஜே நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் என்ன காட்டுற போகிறீங்க? நான் ஏதோ உள்ள அர்த்தத்தோடு சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் கரெக்டு. உள்ள அர்த்தத்தோடு தான் சொல்கிறேன். அதுக்கு தான் முன்னாடி 18+ன்னு சொல்லிட்டது. எல்லா டேலண்ட்டையும் பிஃபோர் மேரேஜில் காமிச்சிட்டிங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் என்ன காட்ட போகிறீங்க நீங்கள்? அது ஒரு காரணமாக இருக்கிறது. ஆக காதலில் பிரேக்கப் ஆகிறதுக்கு காரணம் ஒரிஜினாலிட்டி வெளியே வர்றது தான். பூனைக்குட்டி வெளியே வர்றது தான். இந்த கருப்பு பூனை வெளியே வர்றது தான் காரணம். அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அதே போல் ஆஃப்டர் மேரேஜும் இதே மாதிரி உண்மைகள் அவங்களுடைய நட உட பாவனை சொல்லு செயல் பழக்க வழக்கம் எல்லாத்துலேயும் ஒரிஜினாலிட்டி வெளியே தெரிஞ்சு போகிறதும், நடிப்பெல்லாம் குட்டு எல்லாம் வெளிப்பட்டு போகிறது ஒரு காரணம். இன்னொன்று, அத்தனை விதமான வித்தைகளையும் ஆரம்பத்திலே காமிச்சு வர்றதுனால அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா அது சுவாரஸ்யமற்று போகிறது ஒரு காரணமாக இருக்குது. சுவாரஸ்யம் இல்லாமல் போகிறது ஒரு காரணமாக ஆகுது அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. இதுதான் இவங்களுக்கு விவாகரத்துக்கு ஆகிறதுக்கும் காதலில் பிரேக்கப் ஆகிறதுக்கும் காரணமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.